கர்ணனின் பூர்வ ஜென்ம தொடர்பே கவசங்களாக அவரது உடம்பில் இருந்துள்ளது. அந்த கவசத்தை நீக்கிய பிறகே அர்ஜுனனால் அம்பெய்து சாய்க்க முடிந்தது. அப்படியும் உயிர் போகவில்லை. பரமாத்மா கிருஷ்ண பகவானே கர்ணன் செய்த தர்மங்களின் பயனை பிச்சையாக யாசித்து உயிரை எடுத்தார். கர்ணன் குந்தியின் வயிற்றிலே பிறந்தாலும் தேர்ப்பாகனின் மகனாய் வளர்ந்து துரியோதனனால் நட்பு பாராட்டப்பட்டதாலேயே அவனுக்காக போர்க்களத்தில் இரத்த சொந்தங்களை எதிர்த்து செஞ்சோற்று கடன் தீர்த்தவன். இல்லை என்று சொல்லாமல் தன்னிடம் இருப்பது அனைத்தையும் வாரி வாரி வழங்கிய வள்ளல். சூரியனின் மகன் குந்திக்கு சத்தியம் செய்ததாலேயே நாகாஸ்திரத்தை மறுபிரயோகம் செய்யாமல் விட்டான். சாவின் தருணத்திலேயும் தேவேந்திரன் இந்திரனுக்கு தன் கவச குண்டலங்களை பெயர்த்து பிச்சையிட்டவன். கர்ணனை பற்றி பகை உள்ளத்துடன் கிருஷ்ணர் எங்குமே பேசவில்லை. சொல்ல போனால் பல இடங்களில் கர்ணனின் புகழைதான் கிருஷ்ணர் பாடியுள்ளார். ஒருமுறை கிருஷ்ணனிடம் தர்மர், கிருஷ்ணா, நான் கூட நிறைய தான தர்மங்கள் செய்கிறேன், ஆனால் எல்லோரும் கர்ணனை தான் புகழ்கிறார்கள் என்று கேட்டாராம். அதற்கு கிருஷ்ணர், சரி தர்மா, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் நீ வெற்றி பெற்றால் நீதான் சிறந்த தர்மவான், போட்டிக்கு தயாரா என்றாராம். தர்மரும் ஒத்துக்கொள்ள போட்டி தயாராயிற்று. போட்டி இதுதான்: 2 பெரிய பொக்கிஷ குவியல்கள், அதை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் தானம் செய்துவிட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் நீதான் சிறந்த தர்மவான். காலையில் போட்டி துவங்கிற்று. தர்மரும் போவோர் வருவோருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினாராம். ஆனால் பொக்கிஷம் குறையவே இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் சூரியன் அஸ்தமித்து விடுவான். அப்பொழுது தர்மர் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, என்னால் முடியவில்லை, ஆனால் இதே பரீட்சையை கர்ணனிடமும் வையுங்கள், அவன் ஜெயித்தால் நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று கூற, கிருஷ்ணர் உடனே கர்ணனை கூப்பிட்டு, கர்ணா, இதை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் தானம் செய்து விட வேண்டும் என்று சொல்ல, உடனே கர்ணன் 2 நபர்களை மட்டும் அழைத்து ஆளுக்கு ஒன்றாக கொடுத்து விட்டாராம். அப்பொழுது கிருஷ்ணர் தர்மரை பார்த்து, இதை நீ கூட செய்திருக்கலாம், ஆனால் இவ்வளவு பொருளையும் 2 பேருக்கு கொடுப்பதா என்று ஒரு எண்ணம் உன்னுள் தோன்றியது. அதனால் தான் உங்களினால் முடியவில்லை. ஆனால் கர்ணனுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது, ஆதலால் தான் அவன் சிறந்த தர்மவான் என்றாராம். மகாபாரதத்தில் கர்ணன் கிருஷ்ணரை கேட்டான், என் அம்மா நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டு விட்டார், முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள். இது என் தவறா? நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தரவில்லை. இது என் தவறா? பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க என்னை சாபம் கொடுத்தார். இது என் தவறா? ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது. அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார். திரௌபதியின் சுயமரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன். குந்தி கூட இறுதியாக அவருடைய மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார். இப்படி சுற்றியிருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது. ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் என கேட்டான். அதற்கு கிருஷ்ணர் பதில் கூறினார், கர்ணா, நீயாவது பரவாயில்லை, ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன். என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது. நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன். நீ சிறு வயதிலிருந்து வாள், ரதங்கள், குதிரைகள், வில், அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலை நீ கேள்விப்பட்டிருப்பாய். ஆனால் நானோ மாடு கொட்டில் சாணம், வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன். நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன. நல்ல கல்வி இல்லை, போர் பயிற்சி இல்லை. ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள். நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை. நான் 16 வயதில் தான் ரிஷி சாந்திபனியின் குருகுலத்தில் சேர்ந்தேன். நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை, மேலும் கொடியவர்களிடமிருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன். ஜராசந்தனிடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து கடலினை நோக்கி என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது. நான் ஓடிப்போன ஒரு கோழை. துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் கிடைக்கும். ஆனால் பஞ்ச பாண்டவர் உடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும். கர்ணா, ஒன்றை நினைவில் கொள், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன. வாழ்க்கை எப்போதுமே இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை. ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும். எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானது அல்ல. அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே முக்கியமானது என்று கண்ணன் சொன்னார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.